ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸு ரெடிமேடாக போட்டு வாங்கினதுங்க. நிஜமாலுமே வந்துட்டு இந்த ப்ளவுஸ் தைக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் வந்து இதில் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஃபோட்டோஸை. இது எப்படி வந்து இது எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்றத எனக்கு வந்து இந்த வீடியோ முடியுக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிப்பேன். நிச்சயமாக இது அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன மாதிரியான மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. இதை வந்து இது தைக்கணும் அப்படின்றதுக்காக போடுறாங்களா, ரொம்ப ரேட் கொடுத்து நம்ம ரெடிமேடாக ஒரு அர்ஜென்ட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா இப்படி தான் வந்துட்டு ரெடிமேட் ப்ளவுஸ் முக்கியமாக நம்ம வாங்குகிற நம்மளும் வந்து ஒரு தடவை செக் பண்ணவும் மாட்டுறாங்க. ஒரு சில கடையில் இந்த ட்ரெஸ்ஸை வந்து பிரிச்சியும் காமிக்க மாட்டுறாங்க. அதாவது மாடல் வந்து மேலே ஒரு ஃபோட்டோ வச்சுடுறாங்க, இந்த மாடல் தான் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் தான். இவங்க வந்து இதை வந்து வாங்கியிருந்தாங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு. பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜெண்ட்டாக நம்மளுக்கு வந்து மேரேஜுக்கு வந்து இது மாதிரி ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் ரெடிமேடாக இருக்குது, தைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏற்கனவே நான் ஒரு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து இது மாதிரி ரெடிமேடாக வாங்காதீங்க, கொஞ்சம் லோ பட்ஜெட்லேயே போட்டு கொடுக்குற இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் கூட ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 650 இல்லை 700 என்னமோ வாங்கியிருந்தாங்க சம்திங். அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம இந்த மெத்தடில் ஃபுல்லாக மிஷினில் போட்டிருக்காங்க. இது கையால் கூட போடவே இல்லை. பார்த்திங்கன்னா அது எல்லாம் அப்படியே கையால் ஒரே ஒரு இது மட்டும் எடுத்தோம் அப்படின்னா பிரிஞ்சிட்டு வந்துடும். இது ஆரி ஒர்க் வந்து நம்மளுக்கு ஒன்று எடுத்தாலே பிரிஞ்சிட்டு வரும்ன்றது தெரியும் உங்களுக்கு. நான் அதில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடம்லாம் வந்து மிஷினில் வந்து போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ரேட் கொடுத்து எடுக்கிறோம், ஸ்டிச் பண்ணுறோம், எடுக்கும்போது அவங்களுக்கு அழகாக இருக்குது. ஓகேங்களா? தைக்கிற நம்மளை மாதிரி டைலர்ஸ்க்கு வந்து இதில் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் வரும் அப்படின்றத பாருங்கள். ஆனால் அவங்க கேட்ட மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியும் கொடுக்கணும். என்கிட்ட அவங்க சொன்னப்போ நான் காமிச்சேன், இந்த மாதிரி வந்து இது ஒரு ப்ராப்ளம் வரும், இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்த இடம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்துட்டோம், ஆசைப்பட்டு எடுத்துட்டோம், இது ரிட்டனும் கிடையாது, நீங்கள் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஏதாவது பண்ணி அப்படின்னா. நார்மலாக நான் தைக்கிற லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் டைமை விட இது கிட்டத்தட்ட டபுள் டைம் எனக்கு ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு பயங்கர இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து ரெடிமேடாக வாங்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வீடியோ கடைசியாக சொல்கிறேன் எந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் செக் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது. அப்படி காமிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக 100 ரூபாய் 200 அதிகமாக போனாலும் பரவாயில்ல, ஆரி ஒர்க்கு போடுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்து கூட போட்டு கொடுங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 3 days இல்லை அதுமாரி தான் கொடுத்துருவாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 day அவங்கக்கிட்ட சொல்லிட்டாலே அவங்க ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருவாங்க. அட் த சேம் டைம் அழகாகவும் போட்டும் கொடுத்துருவாங்க. இந்த பொண்ணோட அளவு பார்த்திங்கன்னா 34 தான் வந்து இவங்களுக்கு வந்து 34 அளவுள்ள ப்ளவுஸு. இவங்க வந்து இந்த ஆரி ஒர்க் டிசைன் போடுற அந்த டிசைனோட நெக்கோட பேட்டர்ன்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46 அளவுள்ள அந்த நெக் பேட்டர்னுக்கு அந்த நெக்கு அகலம் வந்து வச்சு தைச்சிருக்காங்க. சரி, ஓகே, நெக் அகலத்தை கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு மெத்தடில் நம்ம கம்மி பண்ணிடலாம் அப்படின்னா, ஃப்ரண்ட் பீஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசங்க. ஃப்ரண்ட் பீஸில் போட்டிருக்க அந்த ஆரி ஒர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாலுமே நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்குங்க. எல்லாருக்குமே சொல்கிறது தான், நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணுறீங்களா அப்படின்றத. இதை மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைன் ப்ளவுஸை ரெடிமேடாக வாங்கி தைக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரகிள் ஏற்பட்டுருச்சு அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயந்தான், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றது தெரியல. ஸோ இவங்களுக்கு 34 inch அளவுள்ள ப்ளவுஸுக்கு நான் இவங்களுக்கு வந்து நெக்கோட அகலம் வந்து 2.5 inches வச்சுருக்கேன். ஷோல்டரோட அகலமும் 2.5 inches வச்சுருக்கேன். ஆம்கோலோட டெப்த்து 5.5 inch வச்சுருக்கேன். இவங்களுக்கு இந்த உள் வளைவுக்கான அந்த மார்க்கிங் வந்து 1.5 inch வச்சுருக்கேன். இவங்களோட ஃபுல் ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ப்ளவுஸோட உயரம் வந்து 13 inches தான் வந்து இருந்தது. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஆம்கோல் கிட்ட வர அந்த சைடு ஜாயிண்ட் கிட்ட வர்றதும் கீழே இருந்து மேலே 8 inch வச்சுருக்கேன். அதே போல் இவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு 25 inches. இவங்களோட பாடி ஷேப் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து செஸ்ட்டோட அளவு வந்து 34, அதுவே ஹிப் கிட்ட இருக்கிற இவங்களோட ஹிப்போட சுற்றளவு பார்த்திங்கன்னா 25. அப்போ பாருங்கள் அவங்களோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும்.
போடுற அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கும் வந்து செஸ்ட் அளவோட இடுப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6லேருந்து 8 இன்ச் வரைக்கும் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கேன். ஏற்கனவே அந்த ஆரி ஒர்க்கில் இருக்கிற அந்த டிசைன் பார்த்திங்கன்னா 8 கிட்ட இருக்குது. அந்த உயரம் பார்த்திங்கன்னா 8 அளவுக்கு இருக்குது. அந்த முன்கழுத்தோட அந்த ஷேப் உயரம் இருக்கு இல்லையா, அது வந்து 8 இன்ச் இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும். நீங்கள் சேல் ஆகுதா இல்லையா அப்படின்றது ரெடிமேடாக போடுறீங்க. இந்த மாதிரிலாம் தைக்கும்போது ஒரு நார்மலான மெஷர்மெண்ட்டுக்கு அவங்க என்ன ஃபீல் பண்ணி தைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இது மாதிரி இந்த இறக்கமாக போட்டோம் அப்படின்னா எல்லாருமே போட்டுக்கலாம். ஒரு 50 இன்ச்சஸ் வரைக்கும் குண்டாக இருக்கிறவங்க கூட போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஆரி ஒர்க் போடுறாங்க. ஆனால் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த ட்ரெஸ் எடுக்கிறோம் இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இந்த இன்ச்சஸ் அளவுக்கு இருக்கிற போடுறதுக்கு ஆரி ஒர்க் டிசைனை பார்த்து எடுங்க. உங்களுக்கு ஒரு எல்லாரும் அந்த மாதிரி போடவும் மாட்டாங்க. ஒரு சிலவங்களோட அந்த ஆரி ஒர்க் ரெடிமேடு டிசைன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் கூட ரொம்ப ஷேப் கொடுத்து அழகாக எடுத்துருக்காங்க. ஒரு சிலவங்க என்னமோ ஏனோ தானோ அப்படியே வரைஞ்சி எடுத்துடுறாங்க. சரி, ஃப்ரண்ட்டு போடுறீங்க, ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணுறதுக்கான கிளாத் எங்கே விடுறீங்க அப்படின்றது தான் தெரியவே தெரியாது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். இந்த ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதை நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன்றதே வந்து எனக்கு நிஜமாலுமே இந்த ப்ளவுஸ் எடுத்ததுலேருந்தே ஒரே டென்ஷன் தாங்க. டென்ஷனோடு நான் எப்பயுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே போக மாட்டேன். ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸை வந்து எடுப்பேன். அதுவும் பிடிச்ச கலராக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். பார்த்தேன்னா கட் பண்ணி பிரித்து பார்க்குறேன். நிஜமாலுமே ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஆகிடுச்சு. பார்க்க ரொம்பவே இது மாதிரிலாம் நீங்களும் இது மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி எனக்கு இது 2வது ப்ளவுஸ். ஃபஸ்ட்டு ப்ளவுஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து தைக்கும்போது ஓரளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்துருச்சு. ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணவே முடியல. இது ஏன் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிட்டோம். ட்ரா பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு நம்ம கட் பண்ணிவிடுவோம். அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு நலங்குக்காக வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக தைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து இப்போ புடவெல்லாம் வரிசை வைப்பாங்க இல்லையா, அவங்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸே ரெடிமேடாக எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க. என்கிட்ட கேட்ட கஸ்டமர் வந்து இதை தான் சொன்னாங்க. இது வந்து ரெடிமேடாக அவங்க வச்சுட்டாங்க, அதனால வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள சொல்லியும் கஸ்டமர்கிட்ட சொல்லியும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பட் நம்ம தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும். எப்படியா இருந்தாலும் எதை கொடுத்தாலும் தைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளாம் டைலர்லாம் உருவாக்கிட்டோம். அவ்வளோதான். அதை தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுடிதாரே எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட அளவோட இவங்க எடுத்துன்னு வர மெஷர்மெண்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ரெடிமேடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெடிமேட் சுடிதார் வந்து எடுக்கிறாங்க டிசைன் வச்சுட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்லீவில் வருமா, இல்லை வாங்கிட்டு வந்தவொடனே சொல்லுவாங்க எனக்கு ஃபுல் ஸ்லீவ் வைங்க, ஃபுல்லாக ஸ்லீவ் வைங்கன்னா ஃபுல் ஸ்லீவுக்கு அவங்களுக்கு 3/4 ஸ்லீவே வராது, ஆனால் ஃபுல் ஸ்லீவ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்ம சாரீ எடுக்கிறோம். சாரீக்கு வர ப்ளவுஸை பார்த்திங்கன்னா நிஜமாலுமே சாரீக்கு வர ப்ளவுஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கவே இருக்காது. அந்த ப்ளவுஸில் ஃபுல் ஸ்லீவ் வேணும், இல்லை 3/4 வேணும், இல்லை போட் நெக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து காசு கொடுத்து எடுக்கிறோம், இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டோன்னா நிஜமாலுமே இல்லை. என்னோடய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக போய் அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா, என்னை பொறுத்த வரைக்கும் சாரியில் அட்டாச் ஆகி வருது இல்லையா, அந்த ப்ளவுஸ் எடுக்கலாம். ஓகேங்களா. தனியாக செப்ரேட்டாக ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எடுங்க. அதுக்கு கம்மியாக இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் ஒர்க்லாம் பண்ண ப்ளவுஸ்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 70 சென்டிமீட்டருக்கு மேலெலாம் வர்றதே கிடையாது. ஸோ கொஞ்சம் யோசித்து நீங்கள் எடுங்க. இப்போ பாருங்கள் ஸ்லீவ் ஓரளவுக்கு நான் இதை வச்சுட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஸ்லீவ் வந்து ஓகே மெஷர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு.
இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் வச்சுட்டு கட் பண்ணிட்டேன். அதுவும் இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்லீவ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஸ்லீவ் ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் பிடிக்கிற அளவுக்கிட்ட நம்ம எப்படியா இருந்தாலும் அதை கட் பண்ணி கையால் ஸ்டிச் பண்ணியே ஆகணுங்க அந்த பீட்ஸ் எல்லாம். அப்போ தான் கரெக்டாக வரும், இல்லைனா வந்து நம்மளால் சைடு ஜாயின் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவு வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்ததா. இந்த ஸ்லீவை பாருங்கள், இதை நான் அப்படியே இந்த ஸ்லீவ் அது ரெண்டுமே ஒரே ஸ்லீவ் தான் நம்ம கட் பண்ணணும் லைனிங்கு. இப்போ வைக்கும்போது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அந்த நீட்டாக அந்த கீழே பார்டர் கிட்ட போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கோணல் மாடலாக ஒரு மாதிரி டிசைனே நேராகவே இல்லை. அப்புறம் நம்ம கை ஜாயின் பண்ணும்போது ஆம்கோல் கிட்ட அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதில். இப்போ இந்த பார்ட்டு தாங்க, இந்த பார்ட்டு நீங்கள் பார்த்தீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு கப்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த கப் ஷேப் வைக்கிறதுக்கு பட்டி வைக்கிறதுக்கான இடம் எங்கே விட்டுருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ அவங்களோட கழுத்தோட உயரம் பாருங்களேன், 8 கூட இல்லைங்க, 9 இன்ச்சு அவங்களோட ஃபுல் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் அளவுக்கு அந்த கழுத்தோட ஃப்ரண்ட் பார்ட்டோட கழுத்தோட இறக்கம் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் பேக் பார்ட் போட்டேன், நீங்கள் நல்லா பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். இந்த பேக் பார்ட் போட்டுட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் எங்கெங்கே நம்ம வரைகிறது, இப்படிலாம் வந்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கஸ்டமர் வந்து அடுத்து வந்து இதை எடுக்கணும்னு தோணுமா இல்லை எடுக்க வேணான்றது தோணுமான்றது வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் ரெடிமேடாக போடுற ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இந்த வீடியோ யாராவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெடிமேடாக போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட நம்ம யாரையும் வந்து தப்பு சொல்ல முடியாது. இதில் வந்து நீங்கள் இவ்வளோ இறக்கமாக போட்டிருக்கீங்க. சரி, இதுவே இது சின்ன ப்ளவுஸு, பேக் வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் வந்து ஓரளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன், ரொம்ப நீட் வரல. அதுவே நீட்டாக கொஞ்சம் பெரிய ஒரு 42 சைஸ் 43 சைஸ் இருந்தால் இவங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பத்தவே பத்தாது. அதுவும் ஃப்ரண்ட் பார்ட்டை நான் வந்து எந்த இடம் ஜாயின் பண்ணி பாருங்கள். இது வந்து பிரின்சஸ் கட் கூட கிடையாது. பிரின்சஸ் கட்டு வந்து தைக்கிற மாதிரியா இருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணலாம். அப்போ கூட வந்து மெஷர்மெண்ட் வந்து கட் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட் கிட்ட வந்துட்டு ஆரி ஒர்க் போட்டிருக்கோம், ஓப்பன் கொடுத்துருக்காங்க, ஃபுல் க்ளோஸ் கிடையாது. இது எப்படி நான் வந்து பிரின்சஸ் கட்டும் கொடுக்க முடியாது. ஸோ இதில் வந்து என்ன ஒரு டிசைன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் இதை ஒரு 15-20 நிமிஷமாக வந்து வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஜாயிண்ட் வச்சா கை கிட்ட தெரியாமல் இருக்கணும், அடுத்தது உள்ளே அவங்களுக்கு டாட் பிடிக்கிற இடத்துலேருந்து தெரியாமல் இருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ மேரேஜ் ப்ளவுஸ் வேறு, இது என்ன பண்ணலான்றது வந்து நீங்களே சொல்லுங்களேன். இதை வந்து எப்படி வந்து தைக்கலாம் அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட் பண்ணிட்டேன், இதை கட் பண்ணிவிட்டு இது இப்போ ஸ்டிச் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற நிலைமைக்கே நான் போயிட்டேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றது இதோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது கட்டிங் மட்டும்தான் வந்திருக்கு என்கிட்ட. இப்போதைக்கு நான் இதை ஸ்டிச் பண்ணேன்னா அடுத்து வர 3 ப்ளவுஸும் தைக்கிறதுக்கு எனக்கு வந்து மைண்ட் செட்டே ஆகாது. இன்றைக்கி ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ற முடிவோடு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ளவுஸ்லேயே இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடும் போல். ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ கட் பண்ணிட்டேன், ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இப்படி தாங்க வந்து இதை வச்சு நான் வந்து எவ்வளோ தூரம் மேலே அவங்களோட ஃப்ரண்ட்டு நெக்கோட இறக்கம் மேலே பாருங்கள், ஆரி ஒர்க் எவ்வளோ ஒரு ஹைட் இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு வந்து நான் 6 இன்ச்சு வந்து நானாக வச்சுருக்கேன் கொஞ்சம் இறக்கி போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களோட ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8-9 இன்ச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கட் பண்ணேன் இல்லையா, அந்த இடத்துல பார்த்துங்க பீட்ஸ் வந்து தெரிகிறது உங்களுக்கு தெரியும். அந்த பீட்ஸ் எல்லாம் நான் இப்போ எடுத்துகிட்டு அதை கையால் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இதை நான் ஃபுல்லாக கையால் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தைக்கணும். அப்போ தான் இல்லை நான் தைச்சிட்டு அதை கையால் வந்து அந்த பீட்ஸு அந்த இடத்த வந்து நான் தைச்சி விடணும். பீட்ஸை வந்து இருக்கிற மாதிரி தைச்சி விடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதில் எப்படிங்க நீங்கள் ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டாங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள். இதில் நீங்கள் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்போ இதிலேருந்து நான் வந்து இந்த பீஸை வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணணும். இதை வந்து ஆப்போசிட் சைடுக்கு நான் ஃப்ரண்ட் வந்து இப்போ இன்னொரு சைடுக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் வர மீதி இருக்கிற துணியை தான் நம்ம வந்து இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் வந்து கிளாத் வந்து பத்தலை அப்படின்னா எந்த மாதிரி கிளாத் எடுத்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஆரி ஒர்க்
அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். அவங்கக்கிட்டேயே வந்து இப்போ வந்து 1000லேருந்தே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1000 கூட இல்லை, இப்போ 750 700லேருந்தே நம்மளுக்கான சிம்பிள் டிசைனை வந்து போட்டு தராங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டு வாங்கி தைச்சிக்கலாம். இல்லைனா வந்து எனக்கு சிம்பிளாக டிசைன் மட்டும் போட்டு கொடுங்க, நான் வெளியே தைச்சிக்கிறேன்னு கூட கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ஸ்டிச்சஸ் சார்ஜஸ் வந்து அதிகமாகும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இருக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் வந்து போட்டால் ஓரளவுக்கு, அப்போ கூட பிரின்சஸ் கட் போடணுன்னா கூட எனக்கு வந்து அந்த கப் ஷேப்பு கிட்ட பத்தாது போல தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஸ்டிச்சு பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஷோல்டர் கிட்ட வரும் இல்லையா நாட்டு, அந்த நாட்டு வைக்கிறதுக்காக நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இதை நான் எப்பயுமே கிராஸ் பீஸ் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து அட்டாச் பண்ணுவேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண முடியாது அப்படின்றது தான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். நீங்களும் இதுமாரி ரெடிமேட் எடுத்தீங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு எடுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் என்னை சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ.